டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தளபதி படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு அவரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலிவுட்டில் பிரபலமான இயக்குனராக இருக்கிறவர் தான் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள். இவர் இப்போ சூர்யாவுடைய நடிப்பில் ரெட்ரோ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா நடிகை பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஜோஜ் ஜார்ஜ், நாசர், கர்னாஸ் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தினுடைய பாடல்கள் ஏற்கனவே வெளியாயிருந்தது. இது நல்ல வரவேற்பையும் மக்கள் கிட்ட பெற்றிருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கிட்ட ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த படம் மே 1ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது. இதுல கார்த்திக் சுப்பராஜ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கலாட்டா யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் சொன்ன விஷயம் இதுதான். நடிகர் விஜய்க்காக நிறைய ஸ்கிரிப்டுகளை அவர் சொல்லியிருக்காராம். ஆனா இதுல எதுக்குமே நடிகர் விஜய்கிட்ட இருந்து எந்த ஒரு இறுதியான முடிவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கார்த்திக் சுப்பராஜ் தன்னால கதையை சிறப்பா சொல்ல முடியாம வேணா இருக்கலாம். இருந்தாலும் விஜயுடைய கடைசி படமான தளபதி 69 படத்துக்கும் கூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த வாய்ப்பு எப்படி நழுவுச்சு அப்படின்ற விஷயத்தையும் விளக்கி சொல்லியிருக்காரு. அதாவது ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறமா விஜய் அவரை கூப்பிட்டிருந்தாராம். அப்ப அவருடைய ஸ்கிரிப்டை அவர்கிட்ட விளக்கி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதை நான் எப்படி சொன்னேன் அப்படின்றது தெரியல. ஆனா நான் சொன்ன விதம் அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கடைசியா ஜனநாயகன் படத்துக்காக வினோத் அவர்களை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் அவரை போய் பார்த்தேன். அதுவும் சரியா நடக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் இப்ப கடைசியா ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தீவிர அரசியல்ல இறங்க போறாரு. ஸோ அதனால இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அவருடைய கடைசி படமா இருக்காது, அவர் மீண்டும் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.